இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். சங்கீதம் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. தேவனுடைய பிள்ளைகள் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்தை விரும்பாத சாத்தான் அவர்கள் வாழ்க்கையிலே புயலை கொண்டு வருகிறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான், பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். அப்படிப்பட்ட தீமைகளை கொண்டு வந்து நம்மை நிலைகுலைய செய்யும்படி முயற்சிக்கிறான். இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கையில் எடுத்து, அதிகாரத்தை கையில் எடுத்து, இயேசு கிறிஸ்துவை போல இறையாதே அமைதலா இரு என்று கட்டளை கொடுக்கும் பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களோடு கூட பிரயாணப்பட்டு போகிறார். அதை வெறுக்கிற சாத்தான் கடலில் மிகுந்த புயலை கொண்டு வந்தான். ஆனால் இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாய் என்றார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உங்கள் வாழ்க்கையில உங்கள் போராட்டங்களை கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் நாவிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் எழுந்து இயேசுவை போல உங்கள் அதிகாரத்தை செயல்படுத்துங்கள். எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். தேவன் உங்களை அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பார். அடுத்த மேலான திட்டங்களுக்கு வழி நடத்துவார். சோர்ந்து விடாதீர்கள், பின்தங்கி விடாதீர்கள், தைரியமாய் முன்னேறுங்கள். பிரச்சனைகளுக்கு மேலாய் ஆளுகை செய்ய, ராஜாவை போல வாழ தீர்மானிங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். தகப்பனே, அற்புதமான வார்த்தை. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. இயேசு கிறிஸ்து இதை நிஜமாக நடப்பித்து காண்பித்தார். எங்களையும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு அழைக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா கொந்தளிப்பும் அமர்ந்து போவதாக, அமைதல் உண்டாவதாக ஆசீர்வதிக்கிறேன். சாட்சிகளாய் மாற்று இயேசுவின் மூலம் பிதா. ஆமென்.